ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி படுத்துட்டே இருந்தீன்னா என்னதான் அர்த்தம்? அது நாளைக்கு உன் தம்பிக்கு கல்யாணம், அதை நினைச்சு பாத்தியா நீ? இப்படி வந்து சோகமா ஓரமா படுத்துட்டு இருக்க. இதெல்லாம் வீட்டுக்கு நல்லதான்னு சொல்லு. யாருன்னா பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏங்க, எனக்கு மனசு சரியில்லை, கொஞ்சம் போறீங்களா? என்னம்மா மனசு சரியில்லை? எதுவா இருந்தாலும் சொல்லு. ஏங்க, நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? என்னென்ன நடக்குது வீட்டில் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. மாப்பிள்ளை பொண்ணுக்கு எடுத்த கல்யாணப்பட்டு பூஜை ரூமில் வச்சுருந்தோம், அது எரிஞ்சு போச்சு. பொண்ணுக்கு எடுத்துகிட்டு வந்த தாலி தொலைஞ்சு போச்சு. சரி, மண்டபத்துக்கு கிளம்பலான்ட்டு கிளம்புனா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. சரி, எல்லா பிரச்சனையும் இருக்கட்டும் ஒரு பக்கம்னு சொல்லி கிளம்பி வந்தா பூனை குறுக்கில் போகுது. இதெல்லாம் நல்லதுக்காங்க? அம்மா, எல்லார் வீட்லயும் கல்யாணம்னாலே ஒரு பிரச்சனை நடக்கதாம்மா செய்யும். ஆனால் எந்த வீட்லேயும் இவ்வளோ அநியாயம்லாம் நடக்காதுங்க. இது ஏதோ எனக்கு சரிப்பட்டு வரல. அக்கா, அவங்க எல்லாம் வந்துட்டு போறாங்கக்கா. அவங்கள போய் நம்ம தான் வரவேற்கணும். ஏந்து வாக்கா. இங்கே பாரு கார்த்திக், எனக்கு மனசு சரியில்லை. யாரும் கொஞ்ச நேரத்துக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்படி சொன்னா எப்படிக்கா? என்ன கார் சவுண்ட் கேக்குது? ஒரு வேளை வந்துட்டாங்களோ? கார்த்திக், யார் வந்திருக்கான்னு பாருப்பா. சரி மாமா, அதோ பார்த்துட்டு வரேன். அம்மா எழுந்து வாமா, அவங்க வந்துட போறாங்கம்மா. ஏதாவது நினைப்பாங்க பார்த்தாங்கன்னா. மாமா. என்னப்பா கார்த்திக்? மாமா, அவந்திகா வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க மாமா. என்னது, எல்லாரும் வந்துட்டாங்களா? அப்ப நம்ம தான் போய் அவங்களெல்லாம் வர வைக்கணும். எல்லாரும் வந்துட்டாங்களாம் பாரு, வா போய் வரவேற்கலாம் எல்லாரையும். நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, நீங்க 2 பேரும் போய் தொலைங்க. சும்மா எரிச்சலை கலப்பிக்கிட்டு. சரி கார்த்திக், உங்க அக்கா வர மாதிரி தெரியல. வா நம்மளாவது போவோம், அப்புறம் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. சரிங்க மாமா, வாங்க போலாம். எப்பா, ஒரு வழியா நல்லபடியா வந்து சேர்ந்தாச்சு. ஏங்க, எங்கங்க நம்ம பின்னாடி வந்த ஒரு காரை கூட காணோம்? வரட்டும்மா, பொறுமையாவே வரட்டும். நம்ம சீக்கிரமா வந்துட்டோம்ல, அது வரைக்கும் போதும். இதான் மண்டபமா? பரவாயில்லையா, சூப்பரா இருக்குதே. எப்படி ராஜி, மண்டபம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குதுண்ணே. சரி சரி, வாங்க. அவங்களாம் பொறுமையாவே வரட்டும். நம்ம முதல்ல முன்னாடி போயிடலாம். அவந்திகா, போலாமாமா? போலாமா? சரி வாங்க போலாம். ஹேய், அவந்திகாலாம் வந்துட்டாங்க. ஹாய் அவந்திகா, வா வா உள்ள வா. ஹாய் ஹேமா, நீங்க பொண்ணு வர வைக்கணும்ல, அதனால தான் நின்னுட்டு இருக்கேன். வா அவந்திகா, உள்ள வா. அவந்திகா, உள்ள வா அவந்திகா. அவந்திகா அக்கா வரலையாப்பா கார்த்திக்? வந்தாங்க ஆண்டி. அக்கா கொஞ்சம் தலைவலியா இருக்கான், அதான் படுத்துட்டு இருக்காங்க. ஏன்பா, என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படிலாம் இல்ல ஆண்டி, அங்க இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தோம்ல, அதுதான், வேற ஒன்றும் இல்ல. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவாங்க. அப்படியா? சரிப்பா. சரி வாங்க ஆண்டி, உள்ள போலாம். ஓகேப்பா. அவந்திகா, வாமா போலாம். ஓகே, சரிங்க அத்தை. வாங்க வாங்க ப்ரோ, வாங்க. ஹாய் சஞ்சனா. ஹாய் ஹேமா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. ஹாய் கிரேஷ், வாங்க வாங்க உள்ள வாங்க. ஹாய் ஹேமா. டே கிரேஷ், கொஞ்சம் இப்படி வா. ஹாய் பியூட்டி, உங்க பேர் என்ன? ஏங்க பேச மாட்டீங்களா? நீங்க கேரளாவா? என்ன இந்த பிள்ளை பேசவே மாட்டேங்குது? ஏங்க பேச மாட்டீங்களா? ஏமா, இவங்க உன் ஃப்ரெண்டா? ஆமா அண்ணா. இவங்க பேர் என்ன? பிங்கி. ஏன் இவங்க யார்கிட்டயும் பேச மாட்டாங்களோ? இல்லண்ணா, அவ கொஞ்சம் ஷை டைப், அதனால யார்கிட்டயும் பேச மாட்டா. சஞ்சு, வா நம்ம போலாம். அப்ப அஜீஷ் அண்ணா? அவன் அந்த பொண்ணுகிட்ட செருப்படி வாங்காம வரமாட்டான். வா நம்ம போலாம், வா. சரிண்ணா, வா போலாம். சரிண்ணா, வா போலாம். ஏமா, அந்த பொண்ணுகிட்ட நம்பர் உஷார் பண்ணி கூட. இருங்க, கேட்டுட்டு வந்து தரேன். யார்கிட்டமா கேட்டு வர போற? அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட தான். என்னது, அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்களா? இல்ல வேலை, இந்த பிள்ளை முன்னாடியே சொல்லுச்சு. அஜீஷே எஸ்கேப் ஆயிடுறா.
ஆளையும் மூஞ்சியும் பாரு, நம்பர் வேணுமா? ஹாய் அவந்திகா, எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் கீர்த்தனா. என்னது ஏதோ இருக்கியா? என்னம்மா ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிற? நாளைக்கு இவ்வளோ நேரம்லாம் கிறிஷ் பொண்டாட்டியா நீ இருப்ப, அதை நினச்சி பாரு. கீர்த்தனா, எனக்கு வெக்கமா இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லாத. பின்ன என்ன, உண்மையை தானே சொல்கிறேன், சும்மாவா சொன்னேன்? சரி, ஆன்ட்டி எப்படி இருக்காங்க? அவங்களா? அவங்க என்ன நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணுறாங்க? ஆன்ட்டி என்னாச்சு? அது ஒன்னால கீர்த்தனம்மா, இந்த கல்யாணம் எப்படி நிக்க போகுதுன்னு நினைச்சு நினைச்சு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது. ஆன்ட்டி அது எப்படி ஆன்ட்டி? கல்யாணத்தை நான் நடக்க விட்டுருவேனா? நீங்களா சொல்றீங்க தான், ஆனா எனக்கு மனசுக்குள்ள படபடன்னு இருக்குதுமா. நம்ம என்ன பிளான் போட்டாலும் கிறிஷு ஒத்துப்பானா அவந்திகா கத்துல தாலி கட்டுறதுக்கு? அதை நினைச்சு நினைச்சு தான் கவலையாகுது எனக்கு. இங்கே பாருங்க ஆன்ட்டி, கிறிஷு ஒத்துக்கிறான் இல்லை அதெல்லாம் இங்கே கணக்கு இல்லை. நாங்கள் சொல்கிறத தான் கிறிஷு கேட்டாகணும். நீங்க சொல்றதெல்லாம் அவன் எப்படிமா கேட்பான்? நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டான், அவங்க அப்பா அம்மா சொன்னால் கேட்பான்ல. நான் கீர்த்தனம்மா சொல்றேன். ஆமா ஆண்டி, நம்ம சொன்னா கிறிஷ் கேட்க மாட்டான், அவங்க அப்பா அம்மா சொன்னா கேட்பான்ல. அவங்க அப்பா அம்மா வாயாலே சொல்ல வைக்கிறோம், அதான் எங்களோட பிளான். இத்தனை நாள் நாங்கள் அதுக்கு தான் ஆண்டி கஷ்டப்படுறோம். அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே அவந்திகாவை கட்ட இஷ்டம் இல்லைன்னு போயிடுவாங்க. அதுக்கான எல்லா பிளானையும் நானும் அம்மாவும் சேர்ந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அவந்திகாவோட கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. அந்த வீட்டில் கிறிஷுக்கு பொண்டாட்டி அவந்திகா வருவா, அவினாஷ்க்கு பொண்டாட்டியா நான் வருவேன். நாங்கள்லாம் சேர்ந்து அந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமா இருக்க போறோன்றதை நீங்கள் பார்க்க தான் போறீங்க. நீ சொல்ற மாதிரி அந்த சந்தோஷம் தான் கீர்த்தனம்மா, ஆனா நீங்க என்ன பிளான் போட்டு வச்சுக்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டி பிளான்லாம் அவந்திகா அப்புறமா சொல்வா ஆண்டி. எல்லாரும் வந்துட்டு போயிட்டும் இருக்கிறதுனால இப்போ பிளான்லாம் சொல்ல முடியாது ஆண்டி. இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும், எல்லா பிளானையும் அவந்திகா சொல்வா. நாளைக்கு நீங்கள் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணணுன்றதை அவந்திகா சொல்லிடுவா. கரெக்டாக அந்த மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்களோட ஆக்டிங்கில் தான் உங்கள் அண்ணாவும் உங்கள் அண்ணியும் மனசு மாறணும். அந்த அளவுக்கு உங்கள் ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஆண்டி. என்ன சொல்ற கீர்த்தனம்மா? அந்த அளவுக்கு எனக்கு நடிக்க வருமாண்ணா? நடிச்சு தான் ஆகணும் ஆண்டி. உங்கள் பொண்ணு லைஃப் வேணுமா வேணாவா? ஐயோ, என் பொண்ணு லைஃப் தாமா வேணாம். அப்புறம் என்ன ஆண்டி, பொண்ணு லைஃப்காக நடிச்சு தான் ஆகணும். பொண்ணு லைஃப்பை நினச்சிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக நடிப்பு தானாக வரும். அது மட்டும் இல்லை, இத்தனை நாள் உங்கள் மனசில் அந்த ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீத்துருங்க. இப்போ கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க ஆண்டி. நீங்கள் தான் அவந்திக்காக ஆறுதல் சொல்லுமே, நீங்களே ஏதோ யோசிச்சுட்டு சோகமாக உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கீர்த்தனம்மா, பிளான் போட்டபடி இந்த கல்யாணம் நின்றுமா, அதான் எனக்கு பயம். அதெல்லாம் நின்றுடும் ஆண்டி, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நிற்கும். இனிமேல் அந்த ரத்னம் மகாலட்சுமி ஃபேமிலியை நம்ம தான் ஆட்டி படைக்கிறோம். என்ன ஆண்டி, ஓகேவா? சரிம்மா. அவந்திக்கா, ரூம் எல்லாம் எப்படி இருக்குது? கம்ஃபர்டபுளாக இருக்கா? சூப்பரா இருக்கு கீர்த்தனா. ஆக்சுவலி இது மாப்பிள்ளை ரூமு, பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ஒரே மாதிரி ரூமு. பட் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதான் அவினாஷ்க்கு இந்த ரூம் கொடுக்காம உனக்கு கொடுத்துருக்கேன். என் ரூமே இதே மாதிரி தான், சேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கீர்த்தனா. அதெல்லாம் விட அவந்திக்கா, இப்போ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, காலையில் பார்த்துக்கலாம். ஓகே கீர்த்தனா. அப்புறம் அவந்திக்கா, காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திருக்கணும். ஓகே கீர்த்தனா, எல்லாம் ஓகே தான். சரிங்க ஆண்டி, நான் போயிட்டு வரட்டுமா? எதனாச்சும் ஃபீல் பண்ணாதீங்க, ஆக்டிங்கை கரெக்டாக பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக இருக்கணும். பார் கீர்த்தனம்மா, நாளைக்கு இந்த ராஜி யாருன்றது தெரிஞ்சுப்ப. என் நடிப்புல தான் என் பொண்ணு வாழ்க்கையே இருக்குதுன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி நான் நடிக்காம விட்டுருவேன்? சிவாஜிக்கும் மேலே நச்சிடுறேன், விடு, கவலைப்படாத. ஓகே ஆண்டி, இந்த கான்ஃபிடென்ட்டோடு இருங்க, நாளைக்கு கல்யாணத்தை கண்டிப்பாக நிறுத்திடலாம். சரி அவந்திக்கா, படுங்க. ஆண்டி படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க, மறக்காமல் பிளானை கேட்டுக்கோங்க. ஓகே அவந்திக்கா, பாய்ண்ணா, நான் வரேன். ஓகே கீர்த்தனா.